பராப வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை துவாதசி திதி 45 நாழி சதபிஷ நட்சத்திரம் 25 நாழி சுப்ரயோகம் கௌளவ கரணம் மேஷரவி 8:39 9 AM மேஷ விஷு புண்ணியகாலம் நிம்ப குசும பக்ஷணம் பிரித்யகம். நிம்ப குசும பக்ஷணம்னா வேப்பம்பூனாலே ஏதாவது ஒரு பக்ஷணம் பண்ணி ஏதாவது ஒரு ஆகாரத்தில் ஏதோ ஒரு ரூபமாக சேர்த்துன்னு சாப்பிட வேண்டியது அப்படின்னு போட்டிருக்கு. இன்றைக்கி ஒரு நாள் அது விசேஷமாக துணியெல்லாம் போட்டு பிடிச்சி வச்சு உடுக்கி அதெல்லாம் காய வச்சு அதெல்லாம் பச்சடியிலலாம் பண்ணுவா, கிராமங்களெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு ஃபோன் பண்ணி தான் கொண்டு வந்து கொடுத்துட்றா, அதை பற்றி பிரச்சனை இல்லை, அதனால் தேடணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி சொல்லப்பட்டிருக்கு. வந்திருக்கிற பக்தாள் எல்லாருக்கும் இந்த வருஷம் எல்லா விதமான க்ஷேமத்தையும் மனசாந்தியும் கொடுக்கட்டும். நான் கார்த்தால் எங்கேயாவது பஞ்சாங்க உடனே வாசிச்சுட்டு தான் இங்கே வந்தேன். பூஜை முடிஞ்சு அப்போவே பார்த்தேன், இன்றைக்கி இந்த வருஷத்துக்கு நாயகன் கிருஷ்ணன் அப்படின்னு போட்டிருந்தது. இன்றைக்கி தான் முதல்ல படித்தேன். நான் அப்புறம் பார்த்தேன் வேணுகோபால சுவாமி கோவிலேருந்து கூப்பிட்ருக்கேன் இந்த வருஷம் பஞ்சாங்க உடனத்துக்கு. அதே கிருஷ்ணன் கோவில்லையே வாசிக்கிறாப்புல இருக்குது. இந்த வருஷத்துக்கு கிருஷ்ணனையும் பலன்னு வந்திருக்கு. அதனால் கிருஷ்ணனுடைய பிரசாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும், எனக்கும் கிடைக்கணும். அதையும் தவிர்த்து இந்த வருஷம் நல்லதாக அமையுங்கிறதுக்கு ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்கிறேன். பூஜை பண்ணணும்னு இந்த அர்ச்சகர் இந்த பூஜையெல்லாம் பண்ணுறதே குங்குமத்தை கொட்டிவிட்டார். பாத்திரத்தை விட்டு குங்குமம் அதிக்கிரமித்து பூமியில் கொட்டினால் அந்த வருஷம் மங்களம் க்ஷேமம் நடக்கும். எதிர்பார்க்காத நன்மைகள்லாம் அந்த வருஷம் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. வந்திருக்கிற பக்தால் எல்லாருக்கும் வேணுகோபால சுவாமியினுடைய பரிபூர்ணமான கிருபை கிடைச்சி அதில் சொன்னப்பட்ட பிரகாரம் கல்யாணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும், குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கணும். சர்வே ஜனா சுகினோ பவந்துன்னு வார்த்தைகளால் சொன்னால் போராது, உண்மையான ஹிருதயம் அப்படி நினைக்கப்பட வேண்டும். இதோ மேலாக சொன்னால் போராது, ஹிருதயபூர்வமான வார்த்தைகளாக அது அமைச்சிருக்கப்பட வேண்டும். ஒரு 4 வருஷம் முன்னாடி இந்த வாசுவம்மா கூப்பிட்டுருந்தார் என்ன, இங்கே சாயங்கால வேளையில் பஞ்சாங்க படங்கள்லாம் வாசிச்சுட்டு சமயபுரம் மாரியம்மனுடைய மகிமைகளை நான் சொன்னேன். அம்பாள்னா எப்படி, எல்லாரும் ஏதோ கோயிலுக்கு போட்டு வரார் ஆறு அப்படிங்கிறத ஏதோ நவக்கிரகத்தை மாத்திரம் சொன்னால் போனால் போகாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஜோசிய சத்தியம் கரெக்டாக இருக்கணும். அதை தப்பு கிப்பு பண்ணிவிட்டா கோணாமணா பண்ணிவிட்டா அந்த பலனும் கோணாமணால் ஆகிடும். நீங்கள் ஜோசியம் கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக தான் கலிபுருஷன் என்ன பண்ணிவிட்டான், ஜோசியத்தை அழிக்கிற மாதிரி எப்போ வேண்டாலும் அன்றைக்கி குழந்தைய கொடுக்குறாப்புல ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டான். டாக்டர்கிட்ட போய் பொண்ணை காண்பிச்சா அந்த டாக்டர் என்ன சொல்கிறார், திருவாதிரையில் வேணுமா, புனர்பூசத்தில் வேணுமா, பூசத்தில் வேணுமா, எப்போ வேணும்னு சொல்லுங்க, குழந்தைய கையில் கொடுத்துடுறேங்கிறார். அப்போ உண்மையாகவே அது பிரசவிக்க வேண்டிய காலம் எது, அந்த பிரசவத்தும் போது அந்த டயத்தில் தான் அந்த லக்னத்தில் தான் அந்த குழந்தை அந்த பூமியை தொடணும்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ தான் அந்த ஜோசியம் சரியாக இருக்கும். இப்போ எல்லாம் மாறுதல் அடைந்து கலிபுருஷன் என்ன பண்ணுறான், அதெல்லாம் சரியாக பண்ண விடாமல் இதெல்லாம் ஆச்சாரமாக இருந்து 10 பாத்திரங்கள்லாம் கரெக்டாக தொட்டுண்டு, ஆமாம் 10 தொட்டா உடனே கையேல மீண்டு. இப்போ அப்படிலாம் கிடையாது. இந்த பக்கம் இடது கையினால குழம்பு எடுத்துக்கிறா, வலது கையினால ரிமோட்டை போடுறான், எல்லாம் பண்ணுறான். 10 பைசா எல்லாமே தெரியாத போயிடுச்சு ஜனங்களுக்கு. நாளாக இந்த ஆச்சாரங்கிறது அழிஞ்சின்றே வருது, நமக்கு தெரியாமலே அழிஞ்சின்றே வருது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆச்சார பிரபவோ தர்ம. ஆச்சாரமாக இருந்தால் நல்லா சுத்தமாக ஸ்நானம் பண்ணி கொடியிலேருந்து வேஷ்டி எடுத்து கட்டின்னு சிவபூஜை பண்ணினா மனசுக்கு ஒரு சந்தோஷம். அதே ஒரு விழுப்பு வேஷ்டி கட்டின்னு சிவபூஜை பண்ணினா என்னமோ மாதிரி இருக்கும், எதையோ இழந்தா மாதிரி இருக்கும். ஆச்சாரத்தோடு பண்ணினா தான் அது சபலமான பலத்தை கொடுக்கும். மேலே ஒரு 10 நிமிஷம் நல்ல விஷயங்களை சொல்லுவோம். பாகவதத்தில் நவமஸ்கந்தத்தில் சூரிய வம்சங்களை முழுக்க வர்ணிச்சுட்டே வரார். அப்புறம் சூரிய வம்சத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சந்திர வம்சத்தை முழுக்க வர்ணிச்சுட்டே வரார். சூரிய வம்சம் சந்திர வம்சம் இதெல்லாம் வர்ணிச்சுட்டு கிருஷ்ணனை பற்றி சொல்லும் பொழுது கடைசியில் நவமஸ்கந்தத்தினுடைய கடைசியில் ஒரு 4 ஸ்லோகத்தில்
யஸ்யானனம் மகர குண்டல அப்படின்னு ஒரு 4 ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் இப்படி பிறந்தான். கடைசியில் ஸ்வதாமா தன்னுடைய வைகுண்டம் போனான்னு 4 ஸ்லோகத்தில் முடிச்சுட்டார். அப்போ தான் சொன்னார் அவர், கதிதோ வம்ச விஸ்தாரா பவதா சோம சூரியயோ, சூரிய வம்சத்தையும் சோம வம்சத்தையும் விஸ்தாரமாக சொன்னேன். எங்கள் குடும்பத்தை ரட்சித்த கிருஷ்ணன் கதையை சின்னதாக 4 ஸ்லோகத்தில் குறிச்சுட்டேளே, விஸ்தாரமாக நீங்கள் சொல்ல வேண்டாமோ? அதுக்காக தானே நாங்கள் இத்தனை நாளாக கதை கேட்டுருக்கோங்க நான் பரீட்சித்து. அப்போ தான் அவர் சொல்கிறார், அப்பா நீ இந்த மாதிரி உன் மனசுலேருந்து அந்த வெளியில் வரணுங்கிறதுக்காக தான் அதை நிறுத்தி சொன்னேன், இனிமேல் விஸ்தாரமாக சொல்கிறேன்னு. அப்புறம் கிருஷ்ணாவதாரத்தை விஸ்தாரமாக தசமஸ்கந்தத்தில் சொல்கிறார். அதில் ஒரு ராஜா ஷரியாதி அப்படின்னு ஒரு ராஜா. அந்த ஷரியாதிங்கிற ராஜா என்ன பண்ணுறான், வனபோஜனம், காட்டில் போய் சாப்பிடணும். ஏதோ ஆற்றுலேயே சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டாம், ஒருத்தர் மூஞ்சியை ஒருத்தர் பார்த்துட்டு காட்டில் போய் எல்லாருமா சேர்ந்து நின்றுண்டு. இங்கெல்லாம் ஆடி 18ஆம் தேதி ஆடிப்பெருக்கு அன்றைக்கி கிட்டக்க இருக்கிற நதிக்கு குழந்தைகள்லாம் சப்பரை தட்டின்னு ஒன்று பண்ணி கையால் அப்படி கரை கரை கரைன்னு இழுத்துன்னு போவாள். கிராமத்தில் வழக்கப்பட்டவளுக்கு தெரியும். ஆமாம், பின்னாடியே மாட்டு வண்டியில் புளிஞ்சான், தயிரிஞ்சான், கருடா இது மாதிரியான வஸ்துக்கள்லாம் மாட்டு வண்டியில் வரும். அதை கரை கரை கரைன்னு இழுத்துன்னு போய் அந்த காவேரி கரையில் கொண்டு போய் அந்த சப்பர தட்டியை வச்சு ரதோத்சவம், இது ஒரு குட்டி ரதோத்சவம். எவ்வளவு அழகாக இருந்த பாரத தேசம் பாருங்க. குழந்தைகளுக்கு குட்டியாக இருக்கும்போதே தெய்வ பக்தியை வளர்த்த பாரத தேசம் நம்ம தேசம். இன்றைக்கி நம்ம பிறக்கிறதேவே பெரிய கம்ப்யூட்டரை உட்காத்தி வச்சு கொடுத்து உட்காத்தி வைக்கிறோம். இதில் பாரு, இதுதான் எல்லா உலகமும் உனக்கு தெரியுங்கிறோம். அந்த காலத்தில் ரதத்தில் முருகனை வச்சு, குருவாயூரப்பனை வச்சு, சிவனை வச்சு, மகாவிஷ்ணுவை வச்சு, சப்பரதட்டியில் கலர் பேப்பராலலாம் ஒரு தாமரை பூனால் கட் பண்ணி அப்படியே ஒட்டி அதை பிசின் பண்ணி அது மேலே அதெல்லாம் ஒட்டி அலங்காரம் பண்ணி யாராத்து தேர் நன்னா இருக்குன்னு அக்ரஹாரத்தில் ஒரு போட்டி நடக்கும். இவாத்து தேர் நன்னா இருக்கா, அவாத்து தேர் நன்னா, இந்த வருஷம் அவாத்தில் நன்னா, போன வருஷம் அவாத்தில் நன்னா இருக்குன்னு விட்டா இந்த வருஷம் நம்மாத்து தேர் தான் நன்னா இருக்கணும்னு 15 நாள் முன்னாடியே பேப்பர்லாம் வாங்கி ஒட்டி கிட்டி அதை பளிச்சு பண்ணி அப்படிலாம் ரதோத்சவம். எப்படி எதுக்கு சொல்ல வந்தேன், அதெல்லாம் இப்போ யோசிக்கிறதே தெரியுது. குழந்தைகளுக்கு தெய்வ பக்தியை க்ஷணே க்ஷணே ஊட்டினார்கள் பெரியோர்கள். இப்போ நமக்கு அப்படி இல்லை. பெரிய பெரிய ஸ்கூல், பெரிய பெரிய காலேஜ், பெரிய பெரிய யூனிவர்சிட்டி, இந்த ஒரு H1B விசா, இதை பற்றி தான் நம்ம குழந்தைகள்கிட்ட சொல்லி நம்மெல்லாம் வளர்க்குறோம். புரியுறதா? அப்போ எல்லாரும் அங்கே போய் அங்கே சுவாமிக்கு பூஜை பண்ணி, இந்த தேருக்குள்ளார இருக்கிற குருவாயூரப்பனுக்கு பூஜை பண்ணி அவாவாத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கா. பற்றியில எல்லா ராத்து குழந்தைகளும் நிறையா சப்பர தட்டியோடு வரும். அவாவாத்து சாதத்தை அந்த கிருஷ்ணனுக்கு நிவேதனம் பண்ணி எல்லாருமா அங்கே உட்காந்து சாப்பிடுவா. காவேரியில் கை அலம்பிப்பா. குழந்தையெல்லாம் இந்த பக்கம் விளையாடும், இந்த பக்கம் புருஷாலாம் பேசிட்டு இருப்பா, அந்த பக்கம் பொம்மநாட்டியெல்லாம் பேசிட்டு இருப்பா. எத்தனை சுபிக்ஷமான ஒரு பாரத தேசம் பாருங்க இல்லையா? எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தானே நம்மலாம் டவுனுக்கு வந்திருக்கோம். என் உள்பட சொல்கிறேன், நான் உங்களை சொல்லலை, என் உள்பட சொல்கிறேன். நான் வாஸ்துமாவே நல்ல பிராமணனாக இருந்திருப்பேனே, ஆகில சேங்காலிபுரத்தில் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்திருக்க வேண்டியது தானே. எதுக்கு குரோம்பட்டிக்கு வந்தேன்னு சொல்லுங்களேன். அதனால் எதுக்கு சொல்ல வரேன், அப்படி இருந்த பாரத தேசம் நம்ம ஊர். அந்த ஷரியாதி வனபோஜனை ஏற்பாடு பண்ணினார். சைன்யங்களோட நேர போனான் வனபோஜனத்துக்கு. 2-3 நாள் அங்கே தங்கி ராஜா தங்கறானா அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி மகாபிரிவா யாத்திரை நடந்து வரும்போது 1 மாதம் முன்னாடியே அந்த இடத்துக்கு போய் அதெல்லாம் க்ளீன் பண்ணி அவருக்கு வேண்டிய தீர்த்தம் கொட்டாயெல்லாம் போட்டுவா, பூமியிலேருந்து ஜலம் இதெல்லாம் கொண்டு வருவா. அப்படிலாம் ஏற்பாடு பண்ணி தான் ஆச்சாரியால் அந்த இடத்துல உட்காந்து வைக்கிற வழக்கம் பழைய காலங்களில். அதுபோல் ராஜா வரான்னு முன்கோடியே செப்பனிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டா. குழந்தையெல்லாம் விளையாடின்னு இருக்கு. இந்த ஷரியாதிங்கிற ராஜாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு பேர் சுகன்யான்னு பேர். அந்த சுகன்யாங்கிற பொண்ணு விளையாடின்னு இருக்கிறது அப்படியே ஒரு ஒத்தையடி பாதையில் ஒரு கிலோமீட்டர் தள்ளி நேர போனால் ஒரு பெரிய புதர் தெரிஞ்சது. இந்த புதருக்கு நடுப்பில் ஏதோ லைட்டு மாதிரி பூனக்கண் மாதிரி பளிச்சுன்னு ஏதோ ஒன்று தெரியறது.
ஏதோ ஒன்று தெரியறதேன்னு அவன் என்ன பண்ணினா நேராக போனால் கிட்டக்க இருக்கிற முள்ளை எடுத்து ஒரு பக்கம் பளிச்சுன்னு இருக்கிற கல்லை ஒரு குத்தினால் தாரியமாக ஜலம் கொட்டுறது. இந்த பொண்ணு சும்மா இருக்கக்கூடாதோ, விளையாட்டு, இந்த விளையாட்டு பருவம். அதனால தான் குழந்தைகள் பண்ணுறது ரைட்டாக தப்பான்னு தெரிஞ்சு கொள்ளும் வரையில் அப்பா அம்மா கண்காணிப்பிலேயே இருக்கப்பட வேண்டும். அதுவே உருண்டு அதுவே பெறலட்டன்னு வெளிநாடு மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஊரில் அப்படி இருக்க மாட்டார். பழைய காலத்துலலாம் பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகும் வரையில் ஒரு நாள் இரவு கூட அப்பா அம்மாவை பிரிஞ்சு அவர்கள் படுத்து கொண்டதில்லை. எல்லாரும் ஒரு கிராமத்தில் பார்த்தே. ஏன்னா ராத்திரி 9 மணி ஆனால் பெரியவன் எங்கே இருக்கான், சின்னவன் எங்கே இருக்கான், அவன் எங்கே இருக்கா, இவன் எங்கே இருக்கா, எல்லாரும் அப்படி கூடத்தில் வரிசையாக, புருஷாலாம் அந்த பக்கம் ஸ்திரீகள்லாம் இந்த பக்கம் அப்படி வரிசையாக ஃபேனை போட்டுன்னு படுத்துன்னு ஒரு நாள் ஒரு இரவு கூட அப்பா அம்மாவை பிரிஞ்சிட்டதே கிடையாது. கலிபுருஷன் என்ன பண்ணிட்டான், எல்லாரையும் பிரித்து விட்டான். அங்கங்கே ஹாஸ்டலை உண்டாக்கி அப்பா அம்மாவெல்லாம், அதுக்கு பக்தியும் போயிடுத்து, அன்பும் போயிடுத்து, பாசமும் போயிடுத்து. குழந்தைக்கு ராத்திரி தூக்கம் இல்லைன்னா ஏன்டா குழந்தை தூக்கம் இல்லைன்னா அம்மா மடியில் போட்டுன்னு தடவி கொடுத்தா வளர்த்தாலே. ஏன்னால் அவன் வருஷம் மாதிரி சாதத்தன்னைக்கு அழுதுண்டே சாதம் பண்ணுவான் இல்லையா? அந்த பாசெல்லாம் கிடைக்கல அந்த குழந்தைகளுக்கு. ஹாஸ்டலில் தானே வளர்றது. அதனால அதுக்கு அப்பா அம்மா பக்தியும் இல்லை, பிரியமும் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ இந்த உலகத்தில் அந்த மாதிரி ஆயிடுச்சு. குழந்தை பிறந்த உடனேவே 2 வயசுலேயே கொண்டு ஸ்கூலில் தள்ளணும்னா நல்லா நினைக்கிறேன் இல்லையா? 5 வயசு வரையில் அந்த ஹிருதய புஷ்பம் மலர்றது. அந்த ஹிருதய புஷ்பம் மலர்ற வரையில் அது ராஜாவாக வளர்க்கப்பட வேண்டாமோ அந்த குழந்தைகளை. பிரெயினோ பிரெயின், அந்த கிளாஸு இந்த கிளாஸுன்னு ஏக கிளாஸை தண்டையில் போட்டு உருட்டி இந்த குழந்தை அப்பாவும் வேண்டாம் அம்மாவும் வேண்டாம் படிப்பும் வேண்டாம், எங்கேயாவது போய் ஒரு ஆசிரமத்தில் போய் உட்காந்துட்டா தேவையில்லைன்னு தோன்றது அந்த குழந்தைகளுக்கு. அப்படி பண்ணினது நாம் தான், அவள் யாரோ பண்ணலை, நம்மளே தான் அந்த மாதிரி. இப்போவும் சொல்கிறேன், 5 வயசு வரையில் குழந்தைகளை எந்த நிர்பந்தமும் படுத்தாதீர்கள். ராஜவத் 5 வருஷாணி, ராஜாக்கள் மாதிரி 5 வயசு. என்ன இந்த ஹிருதய தாமரம் நன்னா மலரும். அந்த உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு மண்டலங்கள், ராசி மண்டலங்கள்லாம் கரெக்டாக செட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி வரும் உடம்புக்கு. இந்த குழந்தை ஒரு கண்ணை குத்தி ரத்தம் வந்துட்டுன்னு உடனே இன்னொரு கண்ணை குத்தினாள். அந்த கண்ணிலேருந்து தாரியமாக ரத்தம் வெளிய ஆரம்பிச்சு. ஒரே தெரியாக ரத்தம் வெளியேறதே அப்படின்னு நினச்சின்னு வருத்தப்பட்டார்கள். ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணது, சத்தம் போடாமல் இங்கே இடத்துக்கு பழையபடி அந்த ஒத்தையடி பாதையிலேயே திரும்பி ஓடி வந்து இந்த குழந்தைகளாக அது விளையாட ஆரம்பிச்சிடுச்சு. அது என்னன்னா, அது ஏதோ இல்லை, அந்த காட்டுக்குள்ளார அந்த செடிகளுக்கு நடுப்புல ஒரு ரிஷி உட்காந்து தபஸ் பண்ணுறார். அவர் ரொம்ப நாளாக தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அது தெரியல அவளுக்கு. அவருக்கு கண்ணு மாத்திரம்தான் வெளியில் தெரியுது. அந்த கண்ணு ஏதோ ஒரு லைட்டு மாதிரி தெரிஞ்சது. அதனால் அவள் குத்தி விளையாடினாள். குத்தினத்தில் கண்ணிலேருந்து தாரியமாக ரத்தம் கொட்டின உடனே அந்த சமாதி லயத்தில் இருந்த செவன மகரிஷிக்கு உணர்வு வந்தது. பழையபடி அவர் தன் நிலைக்கு வந்தார். தன் நிலைக்கு வந்த உடனே கண்ணை முழித்து யார் கண்ணை குத்தினான்னு பார்ப்போன்னு இப்படி பார்க்குறார். கண்ணே தெரியல, 2 கண்ணும் தெரியல. அவர் பார்த்தார், இந்த மாதிரி தபஸ்விகள்லாம் தபஸ் பண்ணும்போது அவருடைய தபஸுக்கு இடைஞ்சல் வராமல் க்ஷத்ரியனாக உள்ள ராஜா ரட்சிக்கணும். அவனே ரட்சிக்கல. அதனால தான் நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கு. அதனால் இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சிரமம் ஏற்படட்டம்னு ஒரு சபிச்சுட்டார். அவர் சபித்ததுனாலே ஜனங்களுக்கு ஜலமல விசர்ஜனம்லாம் வெளியில் போக முடியாமல் அப்படியே உடம்பு முழுக்க தேங்க ஆரம்பிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக. ஆமாம், இன்னும் ரிசர்ச் பண்ணி சொல்லலாம். இந்த மயிர்காம்புக்கு ஓட்ட வழியாக வாயு சஞ்சரிக்க உள்ளே போக ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளார சிறுநீர்லாம் சுரக்க ஆரம்பிச்சு விடும். பாஞ்சபூதிகமான சரீரம் தானே. ஆமாம், சிவன் சார் மாதிரி இருக்க முடியுமா நம்மளால்? நான் சிவன் சாரை போய் பார்த்துருக்கேன். ஆமாம், இந்த வெயில கம்பளியை போத்தின்னு இருப்பார் சிவன் சார். அந்த கம்பளியை நகைத்திவிட்டு அவர் உடம்பு இப்படி தடவினெல்லாம் வேர்க்காது.
ஏன்னா அவர் ஜலமே குடிக்கல, எதுவுமே அப்படி இருந்தா, காத்தையே ஆகாரமாக அப்படி இருந்தவர். அதனால ஜலமல விசர்ஜனம்லாம் கிடைக்கலேன்னு, ஒன்றும் வெளியில் போகலேன்னு உடனே ஜனங்களுக்கெல்லாம் வயிறு வீங்கி அப்படியே இன்னொரு 1 மணி நேரத்தில் எதாவது செத்து போயிடுவாங்கிற நிலை வந்துடுச்சு. எல்லாரையும் ஏன்டா வனபோஜனத்துக்கு அழிச்சுன்னு வந்தோம், நம்ம இப்படி ஒரு கஷ்டத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டோமே, என்ன தப்பு நடந்தது, யார் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலான்னு ஒத்தொத்தராக கூப்பிட்டு விசாரித்தா ஒத்தரும் நான் தப்பு பண்ணலேங்கிறார். மந்திரிகளை கூப்பிட்டு கேட்டார்கள், மற்றவர்களை கூப்பிட்டு கேட்டார்கள், ஒத்தரும் நாங்கள் தப்பு பண்ணலேங்கிறார். விளையாடிகிட்டே இருக்கக்கூடிய சுகன்யாவை கூப்பிட்டுன்னு வந்து, சுகன்யா நீ எதாவது தப்பு பண்ணினியா, ஜனங்களுக்கெல்லாம் கஷ்டம் வந்திருக்கே, என்ன பண்ணினேன்னா சுகன்யா உண்மையை சொல்லிவிட்டாள். ஏதோ ஒன்று கண்ணு தெரிஞ்சது, முள்ளை எடுத்து குத்தினேன் அப்படின்னா. இன்னொரு இடத்துல ஒன்று தெரிஞ்சது, அதையும் குத்தினேன், அதுலேருந்து ரத்தம் குட்டிது, அதனால ஏதோ ஜனங்களுக்கு கஷ்டம் வந்திருக்கலாம். அட பாவமே, இதெல்லாம் முன்னாடியே சொல்ல வேண்டாமோ, சரி வா போவோம்னு அவள் சொல்ல, அவர் முதல்ல ஓடுறாள், பின்னாடியே ராஜா ஓடுறான். அந்த ஒத்தையடி பாதை வழியாக நேர போய் அங்கே இருக்கக்கூடிய காட்டை எல்லாத்தையும் அழிச்சுட்டு எடுத்து பார்த்தா செவன மகரிஷி கண்ணிலேருந்து தாரியமாக ஜலத்தை கொட்டின்னு அப்படியே உட்காந்துருக்கார். சரியாதி ராஜா என்ன பண்ணினான், போனான், பிரதட்சணம் பண்ணான், நமஸ்காரம் பண்ணினான். என்னை மன்னிச்சுக்கணும், என் பொண்ணும் தப்பாக பண்ணிவிட்டாள், கண்ணை குத்திவிட்டாள். அவர் சொன்னார், சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம். இந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா இந்திரியங்களையும் முக்கியமான இந்திரியம் எதுன்னா கண்ணு. கண்ணு நன்னா தெரிஞ்சால் தான் உட்கார முடியும், ஏந்திருக்க முடியும், சாப்பிட முடியும். இப்போ இலைகள்லேயே பரமாறி இருக்கான்னா என்ன வச்சுருக்கான்னு கண்ணு தெரிஞ்சால் தானே தெரியும் இல்லையா? அதனால சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம், கண்ணு ரொம்ப முக்கியம்ப்பா, என் கண்ணையே பொண்ணு பண்ணிவிட்டா. இப்போ எனக்கு கண்ணு தெரியல, நான் எப்படி வாழ்வேன்னு எனக்கே தெரியல. ராஜா சொன்னால், இதுக்கு எந்த கஷ்டத்துக்கு என்ன பரிகாரம்னு தெரியல, ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறா, ஜலமல விசர்ஜனம் இல்லாமல் நீங்கள் தான் அந்த ஜனங்களுடைய கஷ்டங்கள்லாம் போக்கணும். அவர் சொன்னார், ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாரையும் நன்னா ஆக்கிவிடுவேன், என்கிட்ட தபஸ் இருக்குது, என்னால் பண்ண முடியும். ஆனால் இப்போ எனக்கு கண்ணு தெரியாத போயிடுது, இனிமேல் என் காரியத்தை நானே செய்ய முடியாது, எனக்கு யாராவது பணிவிடை செஞ்சு சிஸ்ரூஷை பண்ணினா தான் இனிமேல் என் காரியத்தை என்னால் பண்ண முடியும். எனக்கு பணிவிடை செய்யறதுக்கு யாரும் கிடையாது, நான் இங்கே உட்காந்து தபஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் சரியாகணும்னா ஒரே ஒரு வழி சொல்கிறேன், உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடு, நான் இந்த ஜனங்களுக்கு வந்திருக்கிற கஷ்டத்தை முழுக்க போக்கி விடுறேன். மகாராஜா சூரியம் நபஷ்யந்தி ராஜதாரா ஆஹா, ராஜா அவனுடைய மனைவிகளை சூரியன் கூட பார்த்ததில்லை, அந்த மாதிரி பொத்தி பொத்தி வளர்ப்பா. அப்படி பொத்தி பொத்தி வளர்க்கக்கூடிய ராஜா பத்னிகள், ராஜா குழந்தைகளெல்லாம் நடுரோட்டில் பிறந்து வரணுமா? வளராது. அப்படி இருக்கக்கூடிய ராஜ குழந்தைய, ராஜகுமாரிய ஒரு காட்டில் மூங்கி புதருக்கு இடுக்கில் உட்காந்து தபஸ் பண்ண ஒரு ரிஷி, எனக்கு கண்ணு தெரியல, உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோன்னு சொன்னால் அந்த அவருக்கு எப்படி இருக்கும் கோபம்? அவனுக்கு ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது, ஒரு பக்கம் தப்பு நடந்திருக்குங்கிற சிரமமும் தெரியாது. அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். நீங்கள் உடனே பொண்ணை கேட்டுவிட்டேலே நான் என்ன பண்ணுறதுன்னா, நானும் என்ன பண்ணுவேன், எனக்கு கண்ணு தெரியலேங்கிறார் அவர். இப்படி எல்லாரும் துக்கமயமான யோசிச்சுட்டே இருக்கிறதே இந்த சுகன்யா வாசலில் விளையாடிட்டு இருந்தாங்க. பதிவிரதிகளை நினைச்சாலே இத்தனையோ ஜென்மான பணியில் பாவம் போகும். இந்த சுகன்யா விளையாடிகிட்டே இருந்தவள் நேரம் ஓடி வந்தால் அப்பாட்ட, என்னால் சம்பவித்த கஷ்டம் என்னாலே நிவர்த்தி ஆகட்டும், நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க ஒரு நாள். உடனே ராஜாவுக்கு இஷ்டமே இல்லை. இப்போ தேசத்தை பார்க்குறதா பொண்ணை பார்க்குறதா? ராமருக்கு அப்படிதானே ஒரு தர்ம சங்கடம் வந்தது. இப்போ ராமாயணம் கேட்டிருக்கேன் இல்லைங்களா, ராமநவமியில் சீதை யாரோ ஒருத்தர் சத்ரு தேசத்தில் போய் இருந்தால் அவரையே ராமரை சேர்த்துனுட்டார், நீ சேர்த்துக்க கூடாதா அப்படின்னு ஒருத்தன் சொன்ன. அதை மந்திரி சொன்ன உடனே சுவாமி என்ன சொன்னார், ஓஹோ சீதை மேலே ஜனங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கும் போல இருக்கு, இப்போ சீதையை நமக்கு முக்கியமாக ஜனங்கள் முக்கியமான, ஜனங்கள் தான் முக்கியம், சீதையை திறந்து விடுவோம்னு தான் என்ன பண்ணினார்,
காட்டுக்கு கொண்டு போய் விட சொன்னான்னு ராமாயணம் போகிறது. அதை வச்சுக்கோங்களேன். அது மாதிரி இந்த இடத்துல பொண்ணு முக்கியமா ஜனங்கள் முக்கியமா? ஜனங்கள் தான் முக்கியம். சரி, கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு கன்யாம் கனக சம்பன்னாம்னு எந்த வேலையில் புறப்பட்டான்னு தெரியல. வனபோஜனத்துக்கு கல்யாண லக்னத்தில் புறப்பட்டாமல இருக்கு. அங்கேயே கல்யாணம் பண்ணி கொடுத்தான். மனசெல்லாம் ஒரே துக்கம் வருத்தத்தோட போயிட்டு வரேன்னு ஆற்றுக்கு வந்துட்டான். ஆற்றுக்கு வந்து பல வருஷம் ஆயிடுத்து. கண்ணு தெரியாத அந்த கணவனுக்கு அந்த சுகன்ய சிசுரூஷை பண்ணுறான். பாகவதம் அது ஒரு அற்புதமான காவியம். அதை வாசிச்சுட்டே இருக்கலாம். எத்தனை விஷயம் இருக்குது பாகவதத்தில், சொல்லாத விஷயம் எவ்வளோ இருக்குது. அவருக்கு கண்ணு தெரியாததுனாலே அவருக்கு குளிப்பாட்டி விடுறது, அவருக்கு ஆகாரம் கொடுக்கறது, சகல விதமான சிசுரூஷையும் பண்ணிட்டு இருக்காங்க. இது சில வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு அவள் தன் ஆத்துக்காருடைய வஸ்திரம், தன்னுடைய வஸ்திரத்தெல்லாம் ஒரு நதியில், கிட்டக்க இருக்கிற நதியில் போய் தோச்சு கந்தையானாலும் கசக்கி கட்டுனாள். அது ஔவையார். இந்த மாதிரி அந்நி வஸ்திரத்தை கசக்கி புழிஞ்சு உணர்த்தணும். துணியல் துவைப்பதற்காக துணி துவைச்சுட்டே இருக்கா. அப்போ அஸ்வினி தேவர்கள்னு 2 பேர். அவ 2 பேரும் தேவ பிஷஜா. நம்ம ஊரில் கண் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஹிருதய ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு ஒரு டாக்டரை சொல்கிறோம் இல்லையா? தேவலோகத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் பெரிய டாக்டர் யார்? 2 பேர்னா அஸ்வினி தேவர்கள். அவ 2 பேரும் பெரிய டாக்டர். யௌ தேவானாஹம் பிஷஜௌ ஹவ்யவாஹௌ த்விவச்சன யௌ பிஷஜௌ. டாக்டர்கள் 2 அவ 2 பேரும் ஆகாச மார்க்கமாக வந்துட்டே இருந்தா. வந்துட்டே இருக்கிறதே அப்படி கீழே குனிஞ்சு பார்க்குறா. ரொம்ப அழகாக ஒரு பொண்ணு கீழே துணி துவைச்சுட்டு. அவ 2 பேரும் கீழே இறங்கினார்கள். இறங்கி வந்து அந்த பொண்ணை பார்த்து, ஹே பெண்ணே, இவ்வளவு அழகாக இருக்கையே, துணியெல்லாம் துவைச்சுன்னு ஆத்துக்காரையெல்லாம் நன்னா செய்கிறையே, நீ யார் அப்படின்னா? இல்லை, செவன மகரிஷியுடைய பத்னினா, என் பேர் சுகன்யான்னு பேர். எங்கள் அப்பா கன்னிகாதானம் பண்ணி கொடுத்துட்டா. இதெல்லாம் நடந்ததெல்லாம் சொன்னாள். அவன் சொன்னான், அஸ்வினி தேவர்கள் அவ 2 பேரையும் பார்த்து, இந்த கண்ணு தெரியாத கணவனோட ஏன் கஷ்டப்படுறாய்? எங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிவிடு, தேவலோகத்துக்கு அழிச்சுன்னு போயிடுறோம். மனுஷலோகம் இல்லை, தேவலோகத்துக்கு அழிச்சுன்னு போயிடுறோம். எங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு. அந்த இதே கோபம் அவளுக்கு. நீங்கள் பார்த்தா தேவலோகத்துலேருந்து வந்தவாளாக இருக்கு, என்னை பார்த்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறியான்னு அந்த தீர்த்தத்தை கையில் எடுத்துன்னு இப்போ சபிக்கிறேன் பாருன்னு அப்படி ஜெயலத்தை எடுத்தாள். உடனே அஸ்வினி குமாரர்கள் சொன்னாள், அம்மா உன்னை பரீட்சை பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணினோம். இப்போ சொல்கிறேன், உங்கள் ஆத்துக்காருக்கு கண் பார்வையை தரோம், ஆத்துக்காரை போய் அழிச்சுன்னு வாண்டாள். அவளுக்கு ரொம்ப நாளாக ராத்திரிலாம் அவருக்கு பணிவிட செஞ்சுவிட்டு விசிறினால் விசிறி அவரை தூங்க பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து அழுவலாம். நம்ம ஆத்துக்காருக்கு கண்ணு தெரியாத பண்ணின பாவி நான் என்னால் தான் அவருக்கு கண்ணு தெரியாத போயிடுச்சுன்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்தவள். உங்கள் ஆத்துக்காருக்கு கண் பார்வை தரேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சாள். இங்கே அழிச்சுன்னு வாடினாவா. உடனே அங்கே அழிச்சுன்னு வந்தார்கள். கையை பிடிச்சி ஆசிரமத்தில் இந்த நதி தீர்த்துக்கு அழிச்சுன்னு வந்து அஸ்வினி தேவர்கள் ஒரு பச்சளையை கையில் வச்சுன்னு இப்படி மருந்த தடவி ஒரு மந்திரத்தை சொல்லி அவருடைய 2 காதலையும் இந்த செவனருடைய 2 கண்கள்லையும் அப்படி பொழிஞ்சார்கள். ஒரு மந்திரத்தை சொல்லி, பச்சளைக்கு அப்படிலாம் ஒரு சக்தி உண்டு. தென்னை மரக்குடி என்னன்னு ஒன்று தடவிக்கிறீங்களே, அதை யார் கண்டுபிடிச்சா? யார் பிரம்மா வந்து கண்டுபிடிச்சாரா? இல்லை. ஆட்டை வெட்டி எலும்புகளெல்லாம் கசாப்பு கடைக்காரன் கட்டி கொடுக்குறான். மத்தையில் சர்க்கரை எல்லாம் கட்டி கொடுக்குற மாதிரி ஒரு இலையால் கட்டி கொடுப்பான். எப்போதும் வரக்கூடிய இலை கிடைக்கல, இந்த இலை கிடைச்சது. அந்த இலையில எலும்பெல்லாம் சேர்த்து வச்சு கட்டி கொடுத்து பார்சல் பண்ணி அனுப்பிச்சி விட்டான். அவள் ஒரு நாள் எடுத்து சமைக்க மறந்து போயிட்டா. 2 நாள் கழித்து அந்த இலையை பிரித்து பார்த்தா அந்த ஆட்டு எலும்புகள் எல்லாம் ஒட்டி நுடுச்சு. ஒட்டின உடனே அந்த வைத்தியம் தெரிஞ்சுன்னா, ஓஹோ, இந்த மரத்தினுடைய இலையினால ரசத்தினால உடஞ்ச எலும்புகளை ஒட்ட வைக்கலாம் அப்படின்னு ஒரு ரிசர்ச் புரிஞ்சுட்டான். அதுபோல ஒரு சக்தி இருக்கு இந்த மந்திரத்தினால.
ஒரு மந்திரத்தை சொல்லி அப்படி ஆஞ்சநேயர் கொண்டு வரலையா ஓஷதி பர்வதம் ராமாயணத்தில் பார்க்குறமே நம்ம எல்லாரையும் அப்படிதானே புழக்க வச்சார். சஞ்சீவி ஹனுமார்னு பேர். அதுபோல் அந்த மந்திரத்தை சொல்லி இப்படி தடவினா 2 கண்ணும் தெரிஞ்சுடுச்சு. ஃபஸ்ட் கிளாஸாக 2 கண்ணும் தெரிஞ்சுடுச்சு. சுகன்யா சந்தோஷப்பட்டார். நம்ம மாத்துக்காருக்கு கண் பார்வை பழையபடி வந்துடுச்சு. ரொம்ப சந்தோஷத்தாங்க. உடனே அஸ்வினி தேவர்கள் சொன்னாள், அந்த நதி இருக்கே, இந்த நதியில் நீங்கள் அந்த நதியில் போய் உங்கள் ஆத்துக்காரை ஸ்நானம் பண்ண சொல்லுனாள். நதியில் போய் ஸ்நானம் பண்ணினார். அப்படி ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்படி தலையை தூக்கிறார். செவனர் 3 செவனர் நிற்கிறார். இந்த அஸ்வினி தேவர்கள் 2 பேரும் வந்தானு அவன் 2 பேரும் பட்டுன்னு உருவம் மாற்றின்றான். 3 செவனர் ஒரே மாதிரி இருக்கா. பளிச்சுன்னு 3 செவனர் நிற்கிறான். இப்போ இவளுக்கு யார் உண்மையான கணவன்னு புரியுறதா? அப்போ அந்த நதியில் ஒரு மாலை ஒன்று வந்துட்டு இருந்தது, புஷ்ப மாலை. அந்த புஷ்ப மாலையை கையில் எடுத்துட்டாள். ஆகாசத்தில் 33 கோடி தேவதைகளையும் பிரார்த்திச்சின்றால் இந்த புஷ்பஹாரத்தை கையில் எடுத்துட்டாள். ஹே தேவதைகளே, நான் என் கணவனை பூஜிப்பது சத்தியமாக இருக்குமே ஆகில், ஹே மாலையே, நீ உண்மையான என் கணவருடைய கழுத்தில் போய் விழுவாயாகனே கண்ணை மூடின்னு அப்படி தூக்கி விட்டறிஞ்சாள் பாருங்க. பழையபடி அவருடைய உண்மையான கணவருடைய கழுத்தில் அந்த மாலை விழுந்தது. அப்பவும் அஸ்வினி தேவர்கள் தன் உருவத்தை மாற்றிண்டு பழையபடியாக ஆகி, இந்த பரீட்சையே நீ பாஸ் பண்ணிவிட்ட, நீ தான் ஃபஸ்ட் கிளாஸ், உங்கள் ஆத்துக்கார் மேலே அவ்வளோ பக்தியாக இருக்காய் நீ அப்படின்னு அவர்கள் எல்லாரும் திருப்பி சந்தோஷத்தை அடைஞ்சு, கவலைப்படாதம்மா, உனக்கு 100 புத்திரன் பிறப்பான் அவர் சொன்னான். 100 பித்திரர்கள் பிறப்பார்கள், நிறையா யாகங்கள்லாம் பண்ணுங்கள் அப்படிலாம் அஸ்வினி தேவர்கள் சொல்ல, உடனே சுகன்யா சொன்னால், அவசியம் நாங்கள் யாகம் பண்ணுறோம், எங்களுக்கு 100 குழந்தைகள் கிடைக்கணும், ரொம்ப சந்தோஷம். அப்போ அஸ்வினி தேவர்கள் சொன்னார்கள், யாகம் பண்ணுங்கோ, இந்த யாகத்தில் இந்த தேவேந்திரன், யாகங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் எங்களுக்கு ஹவிர்பாகம் இல்லாமல் பண்ணிவிட்டான். சில 33 கோடி தேவதைகளில் சில தேவதைகளுக்கு யாகத்தினுடைய ஹவிர்பாகம் கிடையாதுங்கிறதுக்கு ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் ஸ்ராத்தம் பண்ணுறேன், ஸ்ராத்தத்தில் பிராமணாலாம் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே வாத்தியார் சொல்லுவார், அந்த இலைக்கு முன்னாடி ஜலத்தை விட்டு ஒரு கோடாக எழுப்பா, அந்த உதிரி சாதத்தை அது மேலே அப்படியே உதுத்துண்டே வாப்பா அப்படின்னு சொல்கிறா இல்லையா? அது என்ன மந்திரம்? அசோமபாஷ்ச யே தேவாஹ யஜ்ஞபாக விவர்ஜிதா. யஜ்ஞபாக விவர்ஜிதா, யஜ்ஞபாகங்கள் கிடைக்காமல் விலக்கப்பட்ட தேவதைகள் உண்டு, அவளுக்கெல்லாம் அசோமபால்னு பேர். அந்த அசோமபாலாக இருக்கக்கூடிய ஹவிர்பாகம் கிடைக்காததான அந்த தேவதைகளுக்கு அன்னம் பிரதாசியாமி, நான் தேஷாம் அன்னம் பிரதாசியாமி, அவர்களுக்காக ஹவிர்பாகத்தை யாகத்தில் இருக்கு பத்தியில தேஷாம் அன்னம் பிரதா. இன்னும் சொன்னால் கதை சொல்லினே போகலாம், மணி ஆகிட்டே இருக்கு. பாபா ஆற்றுக்கு போனோம், புது வருஷம். யாரும் வேண்டான்னு கணவனே கண்கண்ட தெய்வம்னு உட்காண்டு சிசூஷ பண்ணி அவளுக்கு புத்திரனே இல்லாமல் அவர்கள் எல்லாருக்கும் நல்லபடியானபடி யாரும் கர்மா பண்ணாமல் அவர்கள் ஏதோ ஒரு விதமாக அநாத சம்ஸ்காரமாக மேலே போனவர்கள் உண்டே, அவர்களுக்கெல்லாம் ஸ்ராத்தத்தில் பலி அன்னத்தை கொடுக்குறான் பிராமணன் எல்லாரும். அசம்ஸ்கிருத பிரமீதாயே தியாகின்ய, ஸ்திரீலிங்கம், தியாகின்ய யாக குலஸ்திரிய தாஸ்யாமி தேபியா விக்கிரம் அன்னம் தாபியஸ்ச வைத்திரிகம். அது மாதிரியான பதிவிரதைகளுக்கெல்லாம் அன்னத்தை கொடுத்தேன்னு ஸ்ராத்தத்தில் பிராச்சீனா வீதி போட்டுண்டு அந்த பிதிருவர்ணமாக சாப்பிட்டவருக்கு எதிர்த்தாப்புல சாதத்தை வைக்கிறான். இதெல்லாம் ஸ்ராத்தத்தினுடைய. அதை மாதிரி அவன் சொல்கிறான், அஸ்வினி தேவர்கள் எங்களுக்கு யாகத்தில் ஹவிர்பாகம் இல்லாத பண்ணிவிட்டான் தேவேந்திரன், நீங்கள்லாம் யாகம் பண்ணும்போது எங்களுக்கு ஹவிர்பாகத்தை சேர்த்து கொடுங்கள். உடனே செவன மகரிஷியும் சுகன்யாவும் சொன்னால், கவலைப்படாதீர்கள், நான் யாகம் பண்ணுவேன், எங்கள் மாமனார் யாகம் பண்ண சொல்கிறேன்,
அந்த யாகத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா விதமான ஆவிர்வாகத்தையும் கொடுக்குறேன்னு சொல்ல அஸ்வினி தேவதைகள் அனுகிரகம் பண்ணிட்டு கிளம்பி போக, அதுக்கப்புறம் இந்த ராஜா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போனான் என் அப்பா, பொண்ணோட அப்பா சரியாது. அவன் என்ன பண்ணான், திடீர்னு அவனுக்கு பொண்ணு பாசம் வந்துடுச்சு. ரொம்ப அதாவது ஒரு பொண்ணு கஷ்டப்படுறான்னா அந்த பொண்ணை போய் பார்க்கறன்னு தோணாது. அவளை பார்த்தாலே இவளுக்கு மனசுக்கு வருத்தமாக இருக்குங்கிறதுனால பகவானை பிரார்த்திப்பான், அந்த பொண்ணுக்கு க்ஷேமத்தை கொடுன்னு பிரார்த்திப்பான். அவன் என்ன பண்ணால், சரி ஏதோ ரிஷிக்கு கொடுத்துட்டோம், ரொம்ப நாள் ஆச்சு, பொண்ணை தான் பார்ப்போன்னு வந்து பார்க்க வந்தால் இவர் பலன்னு உட்காண்டிருக்கார். 15 வயசு யுவாவாக இருக்கார். பொண்ணு வேறு 15 வயசு யுவதியே ஆயிட்டார். கிட்டக்க வந்து பார்த்துட்டு அந்த ராஜா சொன்னான், பாகவதத்தில் ஸ்லோகம்லாம் இருக்கு, என்னடி உன்னை ஒரு வயசான தாத்தாக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இப்போ பலன்னு ஒரு பர்த்தாவோட இங்கே கொடுத்தன பண்ணுற நீ. ஆமாம், உன்னை வதம் பண்ணிவிட்டோமான்னு நான். இந்த ராஜா அவ்வளவு ஒழுக்கம் இந்த தேசத்தில் இருந்தது, அவ்வளவு ஒழுக்கம். உடனே அந்த பொண்ணு சிரிச்சான். என்னடி சிரிக்கிறேன், நான் சொல்கிறேன் உங்கம்மா இப்போ உட்காண்டிருக்காரே யுவாவா, இவர் உன்னுடைய மாப்பிள்ளை தான். அஸ்வினி தேவதைகள் வந்தால் அவள் இந்த மாதிரி கண் பார்வையை கொடுத்தா எவ்வளமா. இப்போ நீங்கள்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்றல செவனப்பிராஷ், என்னது செவனப்பிராஷ் இன்னும் சாப்பிட்றல பற்றியெல்லாம் அந்த மாதிரி எதுவும். இவன் எல்லாரும் அந்த பேரை சொல்லி நம்மளை ஏமாத்தின்னு இருக்கான். அதை சாப்பிட்ட உடனே எவ்வளமாக ஆயிட்டாருவ அப்படின்னு சொல்ல பரம சந்தோஷத்தை அடைஞ்சு அஸ்வினி தேவதைகளுக்கு ஆவிர்வாகம் கொடுக்கணுன்னே யாகம் பண்ணுறேன்னு மாமனாரும் யாகம் பண்ணினார், மாப்பிள்ளையும் யாகம் பண்ணினார். அப்போ யாகம் பண்ணும்போது அஸ்வினி தேவதைகளுக்கு ஆவிர்வாகத்துக்கு மந்திரம் சொன்னார் அத்வர்யு. நிறுத்துங்கள்னா தேவேந்திரன் முடியாது, அவனுக்கு ஆவிர்வாகம் கொடுக்கணும்னா. அவனுக்கு ஆவிர்வாகத்துக்கு மந்திரம் சொல்லல. இப்போ பாருங்கள்னா வஜ்ராயுதத்தை தூக்கி விட்டறிஞ்ச தேவேந்திரன். செவனது யாகம் பண்ணுறார், சரியாதி யாகம் பண்ணுறான். ஆவிர்வாகத்தை அப்படி தூக்கி விட்டு எடுத்து அப்படி ஆவிர்வாகத்துக்காக அப்படி கையில் சுருக்க வச்சுட்டு மேலே ஆவிர்வாகத்தை வச்சுட்டு இருந்தா இவன் வஜ்ராயுதத்தை தூக்கி விட்டேறிஞ்சான் பாருங்க. அந்த யாக பத்னியாக உட்காண்டிருந்திருக்கக்கூடிய சுகன்யா என்ன பண்ணினாள், தன்னுடைய கண் பார்வையினால பரம கோபத்தோடு ஒரு ஹுங்காரம் பண்ணினாள். அந்த ஹுங்காரம் நேர போய் தேவேந்திரனுடைய வஜ்ராயுதத்தை உடைச்சி எரிஞ்சு 33 தேவதைகளும் சுகன்யா மேலே புஷ்பத்தை கொண்டு வந்து கொட்டி, அம்மா உன்னுடைய பாதிவிரத்திய தபஸ் எப்பேற்பட்ட தபஸ், உனக்கு நிகர் உண்டா, சதரசம் உண்டா, உன்னை நினைச்சாலே க்ஷேமம் அப்படின்லாம் சொல்ல. எதுக்கு சொல்ல வரேன், அப்பேற்பட்ட பதிவிரதையா உள்ள சுகன்யை சுந்தரகாண்டத்தில் சீதை ராட்சசிகள் மத்தியத்தில் சுகன்யா செவனம் யதா, சுகன்யா எப்படி செவனரையே பின்தொடர்ந்தாலோ அதுபோல நானும் ராமனையும் ததாக மிக்ஷ்வாகுவரம் ராமம் பதி மனுவிரதா அப்படின்னு சொல்கிறார் சுந்தரகாண்டத்தில். இந்த வருஷ பிறப்பில் அந்த சுகன்யையும் செவனரையும் நம்ம மனசால் ஸ்மரிக்கிறோம் இன்றைய தினம். எப்படி இழந்ததான இளமையையும் கண் பார்வையையும் பழையபடி அடைந்தாளோ, செவனர் அடைந்தாரோ, கஷ்டங்களை முழுக்க மாக்கி எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய பாதிவிரத்தியமாக எப்படி சுகன்ய பிரகாசித்தாலோ அந்த தம்பதிகள் இந்த புது வருஷத்தில் எல்லாருக்கும் எல்லா விதமான மன கஷ்டத்தையும் போக்கி மன சந்தோஷத்தை கொடுத்து ஒரு இடத்துல கூட அழுகை இல்லாமல் பண்ணி துணை நின்ற துன்பங்கள் எல்லாம் விலகி இன்பம் இன்று முதல் ஆரம்பம் என்ற நிலையை அந்த தம்பதிகள் கொடுக்கட்டும், வேணுகோபால சுவாமி கொடுக்கட்டும்னு நானும் பகவானை பிரார்த்திக்கிறேன். செந்திலாண்டவர் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பிரகாசிக்கட்டும். ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவரவிந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி भगवति हेशिति कंठ कुटुंबिनी भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि कल्याण रूपाय कलौ जनानां
கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்வாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 ஜன நாராயண நாராயண. எல்லாரும் சங்கரா டிவியில் திருச்செந்தூர் மகாத்மியம்னு திருச்செந்தூர் முருகனுடைய வைபவங்கள் எல்லாத்தையும் கேட்டுருக்கீர்கள். அப்போ எல்லா பக்தாலும் வந்து சொன்னால் நீங்கள் 6 படை வீடில் 1 படை வீடு தான் சொல்லியிருக்கேன், மாச்சி படை வீடெல்லாம் இன்னும் சொல்லலை அப்படின்னு சொன்னார். நான் புஸ்தகம்லாம் தேடி கடைசியில் இப்போ திருப்பரங்குன்றம் மகாத்மியம் புஸ்தகம் கிடச்சிருக்கு. அந்த திருப்பரங்குன்ற மகாத்மியங்கிறது இந்த கோபாலபுரம் வேணுகோபால சுவாமி கோவிலில் தான் முதல்ல சொல்ல போகிறோம். இதனால அந்த புஸ்தகம் இப்போ தான் ஒரு 6 மாதம் முன்னாடி கிடைச்சது. இப்போ ஏன்னா திருப்பரங்குன்றத்தை பற்றி ரொம்ப பேச வேண்டிய கெட்டமாக இருக்கு. ஆமாம், அந்த ஊர் ராஜா கிரகதானம் பண்ணுறேன்னு வீடை வாங்கி தானம் பண்ணுறான். யாரும் வாங்கிக்க மாட்டேங்கிறா. தானம் வாங்கிட்டா ரொம்ப புண்ணியம் போயிடும். கிரகதானம் பண்ணினால் அவன் பரம்பரை அந்த 4 யுகமும் வைகுண்டத்தில் வசிப்பான்னு கிரகதானத்தினுடைய பலன். ஒரு யுகம் இல்லை, 4 யுகம். ஒருத்தர் கொடுத்தவர் இல்லை, அவன் பரம்பரையே வைகுண்டத்தில் வசிப்பான் இருக்கு. அப்போ அந்த ராஜா கிரகதானம் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கும் பொழுது யாரும் கிடைக்கலேன்னு வருத்தப்படும் போது பரமேஸ்வரன் ஒரு பிராமண உருவத்தை எடுத்துன்னு வந்து திருப்பரங்குன்றத்தில் அந்த கிரகதானத்தை வாங்கின்றாருங்கிற புதுமையான சரித்திரங்கள்லாம் திருப்பரங்குன்ற மகாத்மியத்தில் இருக்குது. கூடிய விரைவில் வேணுகோபால சுவாமியினுடைய இதே ஹாலில் திருப்பரங்குன்ற மகாத்மியம் நடக்கும். ஜானகீகாந்த ஸ்மரணம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.